வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபிட் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து கொண்டே இருக்கும். அப்போது நீங்கள் யூஸ்ஃபுல்லான தகவலை நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அதிகளவில் காதலிக்கும் போது அந்த பெண் செய்யக்கூடிய விஷயங்களில் அவர்களுக்கு கோபம் விருப்பம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை அதிக ஆண்கள் வெளியே காமித்து கொள்ள மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்களோட லைஃப்பில் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பேற்றும் காண்டேற்றும். ஆனால் அதை வெளியே காமிச்சிட மாட்டாங்க. நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சு அப்படியே புதைச்சிருவாங்க. பட் ஒரு சில ஆண்கள் வெளியே காமிப்பாங்க. அது மூலிமா பல பிரச்சனைகள் அவங்களுடைய லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி ஆண்களுக்கு வெறுப்பும் கோபம் வர்றதுக்கு காரணம் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அதை அகெயின் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கல, உங்களை சேவ் பண்ண தான் நினைப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா வெறுப்பு ஒரு பெண் மீது ஒரு ஆணுக்கு வரதான் செய்யும். நீங்கள் விரும்பும் ஆண் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களிடம் அடங்கி அடங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது உங்கள் மீது வைத்துள்ள பாசம். அந்த ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்கள விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் அவங்கள அடித்தாலும் கூட அவங்க உங்களை தேடி வராங்க, உங்களுக்கு அடங்கியே இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் கிடைக்காம போயிட்டீங்கன்னா வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்றது அர்த்தம் இல்லை. அது அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம். அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, தப்பாக பண்ணுறீங்க. அதை முக்கியமாக தவிர்த்துடுங்க. இங்கே அதிக நபர்கள் வாழ்க்கையில் காதல் தோல்வி அடைவதற்கு முக்கியமான காரணம் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு நபரை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் காதல் என்ற பெயரில் வாழ்க்கைக்குள் சென்று விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் குணத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் நமக்கும் சரி வராது என்று பிரிகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த லவ் விஷயங்கள் பிரிவதற்கும் இந்த லவ் மேரேஜ் பிரிவதற்கும் முக்கியமான காரணமே லவ் பண்ணிட்டு டகார்னு மேரேஜ் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைன்னா லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது யார் என்னன்னு எதுவுமே தெரியாது. லவ் வந்து சொல்லியிருப்பாங்க, உடனே லவ் அப்செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தினால தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வாழ்க்கையில் இந்த பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் பிரேக்கப் நடக்கிறது முக்கியமான விஷயமே அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, அல்லது உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான். அண்ட் ஒரு சிலவங்க ஃபேக்காகவும் இருப்பாங்க. ஒரு ஆண் உங்களை காதலிக்கும் பொழுது உங்கள் மீது காமிக்கும் அன்பு பாசத்தை விட நீங்கள் அவர்களுக்கு மீது கிடைக்க மாட்டீர்கள் என்று நினைக்கும் பொழுதுதான் அவர்கள் உங்கள் மீது அதிக அளவில் அன்பையும் பாசத்தையும் காமிப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் இப்படிதான். ஒருத்தங்க லைஃப்ல ஒருத்தங்க ஈஸியாக கிடைச்சிட்டாங்க அப்படின்ற போது அவங்க மேல அதில் உள்ள அன்பு பாசம்லாம் காமிக்கவே மாட்டாங்க, அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. ஆனா எப்போ ஒரு ஆணுக்கு அந்த பெண் நம்ம லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் ஒரு பயம் வருதோ அப்போ அந்த பெண் மேல அந்த ஆண் பைத்தியமா இருப்பான். அந்த பெண் மேல அதிகப்படியான அன்பு காதலை காமிச்சுக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும். ஸோ உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் அவங்க வச்சுக்கோங்க. அவங்க உங்க மேல தினமும் அன்பு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆண் உங்களை காதலிக்கும் போது தன் குடும்பத்தில் நீயும் ஒருத்தி என்று கூறினால் கண்டிப்பாக அந்த ஆண் உங்களை விட்டு செல்லவே மாட்டார்கள், உங்கள் மீது உயிரை வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். இது சாதாரண ஒரு விஷயம் தானே ப்ரோ. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தின்னு சொல்கிறதுக்குனால என்ன பெரிய மாற்றம் ஏற்படுன்ற ஒரு கேள்வி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒருத்தங்க சொல்கிறது எல்லா விரும்புகிறவங்களும் சொல்ல மாட்டாங்க. பல விஷயங்களை முன் வைப்பாங்க. ஆனால் விரும்புகிறவங்க லைஃப்பில் நீயும் குடும்பத்துக்குள்ள ஒருத்தி, உங்ககிட்ட சொல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீயும் என் குடும்பத்தில் ஒருத்தியாக இருக்க அப்படின்ற போது உங்ககிட்ட நான் கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற போது ஒவ்வொரு விஷயமும் வரும். அந்த குடும்பத்துக்குள்ளன்ற வர்றது உங்களுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். பட் அந்த குடும்பத்துக்குள்ளன்றது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த ஒரு ஆண் உங்ககிட்ட செய்கிறாங்க பண்ணுறாங்கனாலே அதில் ஏதோ ஒரு விஷயம் உண்மை அடங்கியிருக்குன்னு தான் அர்த்தம். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. பட் உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கனாலே கண்டிப்பாக அதை நல்லா விட்டியமாக பாருங்கள். அது உங்கள் லைஃப்பில் பெட்டராக இருக்கும். முக்கியமாக அப்படி சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர்லாம் கிடையாது, ஒரு சில ஆண்கள் தான். அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே நிறையபடியான அன்பு காதல் வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். அண்ட் குடும்பத்துக்குள்ளன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுறதுலையும் தன் குடும்பமாக ஏற்றுக்கிறாங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றனால தான் அந்த ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிச்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணுச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வரும். See you, tata, bye bye.